ஒழு இல்லாமல் அல் குர்ஆனை தொடலாமா ஓதலாமா? ஒழு செய்துவிட்டு தான் அல் குர்ஆனை தொட வேண்டும் ஓத வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது. ஒரு சஹீஹான ஆதாரம் கூட கிடையாது. ஒரு வாதத்திற்கு ஒழு செய்துவிட்டு தான் அல் குர்ஆனை தொட வேண்டும் ஓத வேண்டும் என்றால் ஒழுவும் தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 53வது வயதில் தான் கடமையாகுச்சு. அதாவது மக்காவில் 13 வருடங்கள் இருந்தவரை தொழுகையும் ஒழுவும் இஸ்லாத்தில் கடமையாகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரி செய்த பின்பு தான் ஒழுவும் தொழுகையும் கடமையானது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனின் வசனங்கள் 40 வயதாக இருக்கும்போது வஹியாக வர துவங்கிவிட்டது. அவ்வாறு வஹியாக அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கிக் கொண்டிருக்கும் போதுதான் சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒழுவும் தொழுகையும் இஸ்லாத்தில் அனைவரின் மீதும் கடமையானது. ஒழு மிகவும் அவசியமானது. ஒழு இல்லாமல் அல் குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று இருந்தால் அல்லாஹ் முதலேயே ஒழுவை கடமையாக்கி இருப்பான். சஹாபாக்கள் குர்ஆன் வஹியாக வர துவங்கி 13 வருடங்கள் வரை ஒழு இல்லாத நிலையிலேயே குர்ஆனை மனனம் மற்றும் பதிவு செய்தார்கள், இன்னும் ஓதினார்கள்.